ஈரோடு அருகே ஓடையில் ரசாயன கழிவுகளை கொட்டிய ஆலை மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக விவசாயிகள் அறிவித்துள்ளனர். ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் ஆட்டையம்பாளையம் பகுதியில் உள்ள ஓடையில் பெருந்துறை சிப்காட்டில் செயல்பட்டு வரும் இரும்பு ஆலையில் இருந்து ரசாயன கழிவுகளை லாரியில் கொண்டு வந்து கொட்டியதாகவும் குற்றம் சாட்டினர். இதனால் ஓடையை ஒட்டியுள்ள 25க்கும் மேற்பட்ட கிணறுகள், விவசாய நிலங்கள், கால்நடைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியரிடம் புகார் தெரிவித்தனர். பெருந்துறை சிப்காட்டில் இயங்கி வரக்கூடிய ஆர்கே ஸ்டீல் நிறுவனமானது 18/3/2025 அன்று இரவு கள்ளத்தனமாக ஆட்டையம்பாளையம் ஓடையில் விஷம் கலந்த கழிவு நீரை கலந்து சென்றிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக நாங்கள் சித்தோடு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம். அதன் பிறகு சம்பந்தப்பட்ட லாரி மற்றும் ஓட்டுநர்களை நாங்களாகவே தேடி பிடித்து அவர்களை காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருந்தோம். ஆனால் ரொம்ப தாமதமாக அவர்களை எஃப்ஐஆர் போட்டதோடு இதுவரை இன்னும் கைது செய்யப்படவில்லை. வேலூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு அனைத்து சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஸ்டாலின் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை அளித்திருப்பதாகவும், ஆனால் வெற்றி பெற்ற பின் எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அனைத்து சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உடுமலை வெஞ்சமடை குளத்தை புதுப்பிக்கும் பணி பாதையில் நிறுத்தப்பட்டுள்ளதால் பணியை மீண்டும் தொடக்கி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. உடுமலை பழனி சாலையில் வெஞ்சமடை பகுதியில் உள்ள குளம் பராமரிப்பு இல்லாமல் கழிவுநீர் தேங்கியும் புதர் மண்டியும் காணப்பட்டது. நகர்ப்புறங்களில் உள்ள நீர்நிலையை மீட்கும் திட்டத்தின் கீழ் நகராட்சி சார்பில் 38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இதனை புதுப்பிக்கும் பணி தொடங்கியது. ஆனால் திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பணி முழுமையாக முடிக்கப்படாமல் பாதையில் நிறுத்தப்பட்டுள்ளதால் மீண்டும் புதர்மண்டி கட்டுமான பணிகள் சிதலமடைந்து வருகிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே காவலர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கள்ளப்பட்டியைச் சேர்ந்த காவலர் முத்துக்குமார் டாஸ்மாக் கடையில் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் கஞ்சா போதை கும்பலால் கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள் காவலரின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணமும் அரசு வேலையும் வழங்க வேண்டும், டாஸ்மாக் உள்ள பகுதியில் புறக்காவல் நிலையம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை நிறைவேறும் வரை உடலை வாங்க மாட்டோம் என தெரிவித்துள்ளனர். விடியா திமுக அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் போதை கும்பல் துணிச்சலாக குற்றச்செயலில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே போலி பெண் மருத்துவர் பிடிபட்டார். திருப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனைகள் மற்றும் மருந்தகங்களில் ஆய்வு நடத்தப்பட்ட போது தட்டாங்குட்டையில் மருத்துவம் படிக்காமல் கிளினிக் வைத்து சிகிச்சை அளித்து வந்த போலி மருத்துவர் நிம்மி பிடிபட்டார். அவர் தன்னை MBBS MD படித்துள்ளதாக கூறி கடந்த 8 மாதங்களாக நோயாளிகளை ஏமாற்றி சிகிச்சை அளித்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவரது கிளினிக் மற்றும் மருந்தகம் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் இதுபோன்ற போலி மருத்துவர்கள் அதிகரித்துள்ளதாகவும் சுகாதாரத்துறையினர் தொடர் ஆய்வுகள் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாநகரில் உயர் ரக போதைப் பொருட்களை விற்பனை செய்த பெண் காவல் உதவி ஆய்வாளரின் மகன் உட்பட 7 பேர் பிடிபட்டனர். கோவை பொருளாதார குற்றப்பிரிவு பெண் சிறப்பு உதவி ஆய்வாளர் விஜயலட்சுமியின் மகன் மகாவிஷ்ணு உள்ளிட்ட பிடிப்பட்ட நபர்களிடமிருந்து 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள், மது பாட்டில்கள், செல்போன், பணம் ஆகியவை சிக்கியது. இளம் தலைமுறையினரை போதை வலையில் சிக்க வைக்கும் கும்பலை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலின் அரசு ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் எப்போதும் விளம்பரம் தேடுவதிலேயே குறியாக இருக்கும் ஸ்டாலினுக்கு இளம் தலைமுறையினர் மீது அக்கறை இல்லையா என கேள்வி எழுப்புகின்றனர். விழுப்புரத்தில் பட்டப்பகலில் செல்போன் சர்வீஸ் சென்டர் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சாலையில் உள்ள ரெட்டியார் மில் பேருந்து நிலையத்தில் ஜாகிர் ஹுசேன் என்பவரின் செல்போன் சர்வீஸ் கடைக்கு வந்த அருண் என்பவர் சர்வீஸ் செய்ய கொடுத்த தனது செல்போனை கேட்டுள்ளார். சர்வீஸ் செய்ததற்கு 200 ரூபாயை கடை உரிமையாளர் கேட்டதால் பணம் தர முடியாது என கூறி வாக்குவாதம் செய்த அருண் மறைத்து வைத்திருந்த பெட்ரோல் குண்டை கடையில் வீசிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார்.
விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பட்டப்பகலில் பெட்ரோல் குண்டு வீசும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திமுக நிர்வாகியின் அடாவடித்தனத்தால் உயிருக்கு ஆபத்துள்ளதாகவும் நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை வேடிக்கை பார்ப்பதாகவும் இளைஞர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மாவட்டம் பஞ்சப்பூர் பகுதியைச் சேர்ந்த இர்ஃபான் அவரது பாராமெடிக்கல் பயிற்சி மையத்தை விரிவுபடுத்துவதற்காக கடந்த 2022ஆம் ஆண்டு ஓலையூர் பகுதியில் இர்ஃபான் நிலம் வாங்கியுள்ளார். இந்நிலையில் கட்ட பஞ்சாயத்து நில மோசடியில் ஈடுபட்டு வரும் திருச்சி மாநகர் மாவட்ட திமுக துணைத் தலைவர் காஜாமலை விஜய் இர்ஃபான் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதுடன் ஆக்கிரமிப்பை அகற்ற 30 லட்சம் ரூபாய் கேட்டு அடியாட்களை வைத்து மிரட்டுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் திமுக ஆட்சியின் ஏவல் துறை திமுக நிர்வாகி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு முதல்நிலை ஊராட்சியில் பராமரிப்பில்லாததால் அம்மா பூங்கா சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. ஸ்ரீதேவி நகரில் கடந்த 2017ஆம் ஆண்டு 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டது. தற்போது பராமரிப்பு இல்லாததால் பூங்காவில் உள்ள உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் சேதமடைந்தும் துருப்பிடித்தும் காணப்படுகிறது. பூங்காவில் புதர்மண்டி பயன்பாடு இல்லாத நிலையில் உள்ளதால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகிறது. எனவே பூங்காவை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் 14 ஆண்டுகளுக்கு முன் அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட குடிசை மாற்று வாரிய கட்டிடத்தில் தீயசக்தி திமுக ஆட்சியில் 4 ஆண்டுகளாக பராமரிக்கப்படாததால் அங்கு வசிப்போர் கடும் அவதியடைந்து வருகின்றனர். அதிமுக ஆட்சியில் அவனியாபுரத்தில் ஏழைகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக சுமார் 400 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தரப்பட்டது. திமுக ஆட்சி அமைந்த பின் கடந்த 4 ஆண்டுகளாக பராமரிப்புக்காக கட்டணம் வசூலிக்கும் தீயசக்தி திமுக அங்கு எந்த ஒரு பராமரிப்பு பணியையும் செய்யாததால் அடிப்படை வசதிகள் இன்றி அப்பகுதி மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த வீடு கொடுத்து 14 வருஷம் ஆச்சு. இந்த பகுதியில் எந்த விதமான அடிப்படை வசதியுமே கிடையாது. இதை கேட்டு நாங்களும் எத்தனையோட சாலை மறியல் பண்ணிட்டோம், எல்லாம் புகாரும் கொடுத்து பார்த்துட்டோம், எதுக்குமே தீர்வும் இல்லை. வீடு இடிஞ்சு விழுகுது, வெளியில் பூரா ஸ்லாப்பு இடிஞ்சு தலையில் விழுகுது, வண்டியில் விழுந்து வண்டி இதாகுது. இதில் இருக்கிறவங்க பூராமே குடிசை மாற்றுவார். ஏன்னா வசதி இல்லாத வறுமை கோட்டுக்கும் கீழே உள்ளவங்களுக்கும் ஊனமுற்றோர்களுக்கும் ஒதுக்கப்பட்ட குடியிருப்பு தான் அந்த குடியிருப்பு. ஆனால் மாதம் 150 ரூபா குடியிருப்பு சங்கம்னு சொல்லிட்டு 150 ரூபா வசூல் பண்ணுறாங்க. இதில் 1 ரூபா கூட முறையாக பராமரிக்கிற மாதிரியே செலவழிக்கிற மாதிரி தெரில. சிவகங்கை மாவட்டத்தில் மாணவர்கள் பெற்ற கல்விக் கடன்களை அடியாட்களை வைத்து வங்கிகள் வசூலிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாதாந்திர விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் உயர்கல்வி முடித்து வேலைவாய்ப்பு இல்லாததால் கல்விக் கடன் திருப்பிச் செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள தங்களது பிள்ளைகளை அடியாட்களை வைத்து வங்கிகள் அச்சுறுத்தி வசூல் செய்து வருவதாக வேதனை தெரிவித்தனர். தேர்தல் வாக்குறுதிப்படி கல்விக் கடன்களை விடியா திமுக அரசு தள்ளுபடி செய்யாமல் ஏமாற்றியதால் ஏழை எளிய மாணவர்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். விவசாயிகளுடைய பிள்ளைகள் படிப்பதற்காக தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலே கல்வி கடன் பெற்றிருக்கிறார்கள். கல்வி கடனை கட்ட முடியாத அந்த விவசாய குடும்பத்தை இன்றைக்கு வங்கி நிர்வாகங்கள் தனியார் ஏஜென்சி மூலம், அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் அடியாட்களை வைத்து மானபங்கப்படுத்துகிற மாதிரியும் கௌரவ குறைச்சலாக பேசுகிறது மாதிரி பேசி கடனை கட்டலைன்னா வீட்டில் வந்து நாங்கள் ஜப்தி பண்ணுவோம், வீட்டை பூட்டுவோம் அப்படிங்கிற கடுமையான சொற்களை பயன்படுத்தி மிரட்டி பணம் வசூல் பண்ண பார்க்குறாங்க. நீலகிரி மாவட்டம் மசனக்குடி அருகே குடைமிளகாய் செடிகளில் மர்ம நோய் தாக்கியதால் விளைச்சல் குறைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மசனக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவில் குடைமிளகாய் சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் குடைமிளகாய் செடிகளில் மர்ம நோய் தாக்கி மிளகாய் வளர்ச்சியடையாமல் காய்ந்த நிலையில் இருப்பதால் குறைந்த விலைக்கு விற்பனையாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மதுரையில் மாவட்ட ஆட்சியரின் காரை ஜப்தி செய்ய வந்த நீதிமன்ற ஊழியர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. தத்தநேரியைச் சேர்ந்த கருப்பையா என்பவரின் 2 ஏக்கர் 14 சென்ட் நிலம் 1973ஆம் ஆண்டு தீயசக்தி கருணாநிதி ஆட்சியில் கையகப்படுத்தப்பட்டது. அதற்கு ஈடாக 19,688 ரூபாய் மட்டுமே மாவட்ட நிர்வாகம் வழங்கியது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் 2,14,000 ரூபாய் வழங்க உத்தரவிடப்பட்டது. அந்த உத்தரவு நிறைவேற்றப்படாத நிலையில் தற்போது மாவட்ட ஆட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலரின் காரை ஜப்தி செய்ய நீதிமன்ற ஊழியர்கள் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மாசமே இந்த 2 வாகனங்களையும் ஒப்படைக்கிறதா ஏற்கனவே எழுதி கொடுத்ததுனால அந்த பாண்டை கேன்சல் பண்ணிட்டு வாகனத்தை ஒப்படைக்க சொல்லி போன மாதம் உத்தரவு போட்டிருந்தாங்க. அந்த பாண்டு
உத்தரவின்படி இவங்க ஒப்படைக்கலை. அதனால் இந்த வாகனத்தை எடுத்து செல்வதற்காக நாங்கள் வந்து ஒப்படைப்பு கேட்டு மனு போட்டிருந்தோம். இன்றைக்கி அமீனா வந்து எங்கள்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. நாங்கள் ஒப்படைப்பு எடுத்துகிட்டு கொண்டு போக போகிறோம். மாவட்ட ஆட்சியரோடதையும் டிஆர்ஓவோடதையும்.